சபையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சபையோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், முடிவான வரை நீங்கள் முன்னால் வந்து அமர்ந்தீர்களாக இருந்தால் கவிதை கேட்பதற்கு இலவாக இருக்கும் நம்புகிறேன். தெரிவு உங்களுடையது. கேரிடோல் நேரம் கடவுள் வார்த்தை. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பட்ஜெட் தீந்தவிரான் போருக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் ஆசிய அதிசயத்துள் ஆலிக்கும் ஆமிக்காரன் வாழ்கிற முகாமே இடமாக பாலிக்கு நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு பொழுது. காப்பு பிறப்பதெல்லாம் இறப்பதுண்டு பேதை மக்கள் அறிகிறார். பிறப்பதில்லை என மகிழ்ந்து சேர்த்து வைத்த செல்வமும் அழிந்தொழிந்து போகும் என்ற உண்மையை அறிகிறார். அறமில்லாத பாவிகளுக்கு பொருள் இருந்த போதிலும் பரமில்லாத சூன்யமாகும் பால் நரகமாகும். காலம் எழுதிய வரிகளின் கதைகளிலே விறகாய் எறிவதென்னமோ வாழ்க்கைதான். துயர்மிகு வரிகளை இன்று இரவு நான் எழுதலாம். காலப் பெருவழியில் குருதி சொட்டும் அந்த கணங்களின் வலியதனை நான் இன்றிரவு எழுதலாம். இருள் சூழ்ந்த பயங்கர பகல்களும் இரைச்சலான இரவுகளும் மட்டுமே வாழ்க்கையான வாழ்வை, அந்த துன்ப கனல் நிறைந்த சோகத்தை நான் இன்றிரவு எழுதலாம். ஒரு கவலம் சோறோ ஒரு மிடு தண்ணீரோ கூட கனவாய் காணல் நீராய் மாறிய அந்த பொழுதுகளை போராட்டமே வாழ்க்கையாய், வாழ்க்கையே போராட்டமாய் இருந்தழிந்து உயிர் மிஞ்சும் இறுதி கணங்களில் வாழ்வதனை வாழ்ந்து முடிக்க கதையதன் உயர்மிகு வரிகளை இன்றிரவு நான் எழுதலாம். காலம் எழுதிச் சென்ற கதையதன் வரிகளை எல்லோருக்கும் எடுத்துரைக்க கவிஞர்கள் மூவருங்கி. நாங்கள் பா என்றவுடன் பாயிரங்கள் பல நூறும், ஆ என்றவுடன் அந்தாதி ஆயிரமும் எழுதிடும் பண்டிதர்கள் அன்று. ஆனால் வாழ்வியலை, வாழ்க்கையை, இந்த இருள் சூழ்ந்த காரிடும் நேரம் தனை கவியாய், கவிதையாய், கருத்தாய் உங்களுக்கு சொல்வதற்காய். நாங்கள் காரிடும் நேரத்தின் குழந்தைகள் தான். நாங்கள் காரிடும் நேரத்தின் குழந்தைகள் தான். இது காரிடும் நேரம் தான். இது காரிடும் தேசம்தான். எங்கள் தேசந்தனை காரிடும் சூழத் தொடங்கிய காலம் அதன் குழந்தைகள் நாங்கள். நாங்கள் இன்னமும் அகதிகள் தான். யாரும் இன்னும் வீடு சேரவில்லை. எல்லோரும் அந்தரத்தில் அலையும் ஆன்மாக்களாய். நாங்கள் எல்லோரும் இன்னும் அகதிகள் தான். 1983, 1987, 2001, 2002 என எங்கள் வாழ்வின் முக்கிய கணங்களை போரும் சமாதானமும் மாறி மாறி தின்று துப்பிய எச்சத்தின் வடுக்களை சுமப்பவர்கள் நாங்கள். 1987 அகதியாய் தொடங்கிய என் பயணம் இன்னும் ஊர் சுற்றியாய் தொடர்கிறது. கூரை ஏறி கோடி பிடிக்க மாட்டாதவன் வானமேறி வைகுண்டம் போன கதையாய் எங்கள் தேசம் அபிவிருத்தி காணுகிறது. ஆசியாவின் ஆச்சரியத்தான். நாங்கள் ஆசியாவின் ஆச்சரியம்தான். பளபளக்கும் வீதிகளில், உலகின் மிகப்பெரிய நீச்சல் தடாகத்தில், யாரும் இறங்காத விமான நிலையத்தில், விளையாடாத விளையாட்டு மைதானங்களில், மின்சாரமில்லாத மின் உற்பத்தி நிலையங்களில், கூட்டம் கூடாத மாநாட்டு மண்டபங்களில் என கழித்து திளைத்திருக்கும் நாங்கள் ஆசியாவின் ஆச்சரியம்தான். ஒருவேளை உணவுக்காய் மாடாய் உழைக்கும் உனக்கும் எனக்கும் கடுகதிப்பாத உரியதல்ல. கப்பலில் என்ன, மாட்டு வண்டியில் கூட உனக்கோ எனக்கோ பொருட்களை எதுவும் பெறுவதில்லை. புதிய துறைமுக இறங்குதளம் நிச்சயமாய் எமக்குரியதல்ல. அடிப்படை சம்பளத்திற்காய் போராடவோ கூச்சலிடவோ எங்களுக்கு வீதியே கதி. குளிரூட்டப்பட்ட மாநாட்டு மண்டபங்கள் அவற்றுக்குரியதல்ல. ஊர்வலம் போனால் தடுத்து நிறுத்தவும், ஆர்ப்பாட்டம் செய்தால் அடித்து துவைக்கவுமே பாதுகாப்பு செலவினம் பட்ஜெட்டில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. போலீசும் இராணுவமும் உனதோ எனதோ பாதுகாப்புக்கானதல்ல. இவையெல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளனவோ அவையெல்லாம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளன. தார ஊர்திகளை சுமக்கும் பலபல வீதிகளோ
வாகனங்களோ இரவு நேர மோட்டார் கார் பந்தயங்களோ உனக்கானதல்ல, எனக்கானதும் அல்ல. நாங்கள் உண்மையில் ஆசியாவின் ஆச்சரியம்தான். கூரை ஏறி கோழி பிடிக்க இயலாதவன் வானமேறி வைகுண்டம் போனதை அரங்கேறுகிறது எங்கள் சின்ன தீவினில். நாங்கள் நிச்சயமாக ஆசியாவின் ஆச்சரியம்தான். நடந்து முடிந்த மாநாட்டு செலவு தெரியுமோ உனக்கு? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலை கூடியுள்ளது ஏனென்று தெரியுமா உனக்கு? எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எங்கள் தேசத்தின் எதிர்காலம் பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். திருவிழா முடிந்து எல்லோரும் ஊர் திரும்பியாயிற்று. இனித்தான் உனக்கும் எனக்குமான திருவிழா. பொருட்கள் விலையேறும், புது வரிகள் வந்து சேரும். இரும் சற்று பொருள் எல்லாம் சரிவரும் என்று நீ எனக்கு சொல்லுகிறாய். உனக்கு 10க்கு பஞ்சம் வரும்போது இதையே நான் உனக்கு சொல்ல வேண்டி வரும் என நீ அறிவாயா? அது உன் கதை இருக்கட்டும். இனி என் கதை. சும்மா இருந்து சுகம் என்று ஆகி, சும்மா இருந்து சும்மா இருந்து சும்மாடு ஆகி போன கதை எங்களது. வெள்ள வைக்க வேண்டும் என்றும் வெண்டால் தெருவம் என்றும் பெட்டியில தாள் நிரப்ப சொன்னவர்கள் எங்க அண்ணன்? சொன்னவர்கள் எங்க? வெண்டு தெருவம் என்று சொன்னவையையும் காணல, வெள்ள வைக்க வேண்டும் என்று சொன்னவையையும் காணல. வெண்டு தெருவம் என்று சொன்னவையையும் காணல, வெள்ள வைக்க வேண்டும் என்று சொன்னவையையும் காணல. கூட்டணி குழப்பத்தில, குடும்ப குடி சண்டையில யாரையும் மக்கள் என்ற பக்கத்துல காணல. நடுவுல கொஞ்சம் மொத்தத்தை காணல. காணாத பக்கங்கள் கதை சொல்லும், அவை எழுதாத எழுத்துக்களாய். காணாத பக்கங்கள் கதை சொல்லும், அவை சொல்லாத சொற்களாய். நரேந்திர மோடிக்கு ஒருபுறம் பாடி, மன்மோகன் சிங்கிற்கு மறுபுறம் ஆடி, அடிக்கடி கொடுப்பன கூடி இவர்கள் தூக்கிறார்கள் இந்திய காவடி. மச்சானையும் சகலனையும் கூட இருத்தி பொதுநலன் பேசும் அழகோ அழகு. கையில் வேலேந்தி தலையில் முடிசூடி வீட்டிற்கும் அழகோ அழகு. கையில் வேலேந்தி தலையில் முடிசூடி இவர்கள் வீட்டிற்கும் அழகோ அழகு. வேரோடு நிற்கின்றாய் முருகா, எங்களை கோமணத்தோடு அலைய விட்டாய் குமாரா. வேரோடு நிற்கின்றாய் முருகா, எங்களை கோமணத்தோடு அலைய விட்டாய் குமாரா. இனி கவிஞர்கள் கவிய வைப்பார்கள். முதலில் இவர் திருகோணமலை பெற்றெடுத்த அருந்தவ முதல்வர். மென்பொருள் செய்யும் தொழிலாளி இவர். ஆனால் எல்லாம் தெரிந்த பெரும் படிப்பாளி. இணைய சண்டைகளில், முகப்புத்தக சச்சரவுகளில் எங்கும் நீங்கள் இவரை காணலாம். திருகோணமலை, கொழும்பு, சென்னை, தூத்துக்குடி என அடிக்கடி அலைவதே இவன் வாழ்க்கை. சொந்த வீட்டிலே வாடகைக்கு குடியிருக்கும் பாக்கியம் பெற்ற கேரள தேசத்தின் குழந்தை இவன். முரளிதரன் மயூரன். அனைவருக்கும் வணக்கம். இது நாம் எல்லோரும் வாழ்கின்ற காரைக்குடி பற்றிய, காரைக்குடிக்குள் நடப்பன பற்றிய ஒரு கமெண்ட். என்ன நடக்கிறது என்பதை இருள் பிடித்து இந்த கவிதையோடு பார்க்கலாம். கோடி கோடி விளக்குகள் இருளையே முழு தாங்க முடியாத இருட்டு. கோடி கோடி விளக்குகள் இருளையே முழு தாங்க முடியாத இருட்டு. கண்கள் கூசி குருடாகும் இருட்டு. எங்கள் தேசம் ஒளிர்கின்ற இருட்டு. இது காரைக்குடி தேசம். இதுதான் காரைக்குடி நேரம். கருப்பு ஒளிவிடும் விளக்குகள் பிடித்து இருட்டுக்குள் நடப்பது எளிதுதான். இருளூரி இருளூரி இருண்டே போயின கண்களும் ஏனை புலன்களும் மூளையும் நெஞ்சம். கருப்பு இழையையும் வெள்ளை இழையையும் வைத்து பார்த்தால் பிரித்தறிய முடியாத மையிருட்டு என்று வரையறுப்பார் முகமது நபி. கருப்பு இழையையும் வெள்ளை இழையையும் பிரித்தறிய முடியாத மையிருட்டு என்பார் முகமது நபி. கருப்பா வெள்ளையா என்று
பிரித்தறிய முடியாத இருட்டா இது? இருட்டா இல்லையா என்று உய்தறிய முடியாத இருட்டு, தாங்க முடியாத நாட்டின் ஒளியை ஒட்ட உறிஞ்சி காசாய் பலமாய் அதனை மாற்றி ஆழ்வோர் கால்களில் இறைக்கும் யந்திரம் ஓடும் இரைச்சலில் செவிப்பறை கிளிய இன்னும் இருளது எங்கள் இருக்கு. ஒளியை உறிஞ்சும் யந்திரத்தோடு ஒட்டி இயங்குது இன்னொரு யந்திரம், இருளை பரப்பும் யந்திரம், எங்கள் இருட்டை பெருக்கும் யந்திரம். தொலைக்காட்சிகளும் நாளிதழ்களும் பிரசார மேடைகளும் அரசியல்வாதிகளின் வாய்களும் கைகளும் இருள் பரப்பும் யந்திரத்தின் நாண குழாய்களோடு பின்னி பிணைந்து இணைந்தே உள்ளன. பல படித்த மேதைகளின் பேராக்களுக்குள் அதே இருட்டின் மை, அவர்கள் கணினிகளின் சேமிப்பகங்களுள் அதே இருட்டின் பொய். இந்த இருளில் ஊறிய மக்களோ எதையும் எதனோடும் ஒப்பிட அறியார், எதையும் எதனென்றும் பிரித்தறிய முயலார், எதையும் உற்று பார்த்திட முடியாது. இருள் போர்த்தி சுகமாய் விட்ட பணி செய்திருத்தல் எளிது. இருள் போர்த்தி சுகமாய் விட்ட பணி செய்திருத்தல் எளிது. எப்போதும் விட்ட பணி செய்திருத்தல் இருட்டில் எளிது. ஒளியை உறிஞ்சும் யந்திரம் எங்கள் குருதியையும் உறிஞ்சி வந்தது. இருட்டிலோ கருப்பு விளக்குகளின் ஒளியிலோ நமக்கு அது தென்படவில்லை. குருதி வடிவது தெரிந்த பின்னும் சோர்ந்த பின்னும் நொந்த பின்னும் குருதியை களவாடும் தடயங்கள் எதையும் இருட்டு கண்களும் இருண்ட மூளையும் உணர்வதாயில்லை. இருட்டு விளக்குகளை ஏற்றி ஏற்றி பார்த்தும் நோவின் காரணம் தெரிவதாயில்லை. ஒரு நாள் நோவில் துடித்த மனிதர்கள் சில பேர் சேர்ந்து கதறிய வலியின் ஒலியில் சன்னங்கள் பாய்ந்து இருட்டிலே குத்தின. நோவில் துடித்த மனிதர்கள் சில பேர் சேர்ந்து கதறிய வலியின் ஒலியில் சன்னங்கள் பாய்ந்து இருட்டிலே குத்தின. பொத்தல்கள் வழியே பொசித்தது ஒளி. கண்களால் இருட்டில் காண முடியாத ஒளி பொசிவை, கண்களால் இருட்டில் காண முடியாத ஒளி பொசிவை கண்ணீரால் கண்டனர் மக்கள். இது இருட்டா இல்லையா? இது இருட்டா இல்லையா? கேட்டனர் மக்கள். இருள் பரப்பும் யந்திரம் அதிர்ந்து நின்றுட இது இருட்டா இல்லையா? கேட்டனர் மக்கள். ஒளியும் குருதியும் உறிஞ்சும் யந்திரம் ஒரு கணம் மிரண்டிட இது இருட்டா இல்லையா? கேட்டனர் மக்கள். ஆடும் வர்க்கம் பயந்து நடுங்கிட இது இருட்டா இல்லையா? கேட்டனர் மக்கள். அஞ்சி நடுங்கிய ஆடும் வர்க்கமோ எஞ்சிய வழிகளை தேடத் தொடங்கும். இருளில் இறங்கின பேய்களும் படைகளும் புதுபல சேனராய் பூமி புத்திரராய் இருளில் இறங்கின பேய்களும் படைகளும் சத்தம் வந்த திசையை நோக்கி யுத்த முனைப்புடன் பேய்கள் நகர்ந்தன. சத்தம் வந்த திசையை நோக்கி யுத்த முனைப்புடன் படைகள் நகர்ந்தன. படைகளின் வேலையை எவரும் அறிந்தார். படையின் வேலையை படைகள் செய்தன. கொத்து கொத்தாய் கொலைகள் விழுந்தன. பேய்களின் வேலையோ நுணுக்கமான கண்களின் மீதும் மூளைகள் மீதும் இருட்டு நெருப்பினை மூட்டின பேய்கள். இனவாதம், மதவாதம், சாதியம், சுயநலம், அதிகாரம், ஆத்மமதை அழிவு தரும் தேசியம் அத்தனை நெருப்பையும் முடிந்தவரை மூட்டின. தீய நெருப்போ இருளாயெறிய ஒளிப்பொசிவுகளை இப்போது கண்ணீராலும் காண முடியவில்லை. கண்ணீரிலும் எரியுது இனவாத தீ. பேய் வளர்த்த தீயின் இருளுக்குள் தடுமாறி ஒருவரை ஒருவர் குதறினர் மக்கள். பேய் வளர்த்த தீயின் இருளுக்குள் தடுமாறி ஒருவரை ஒருவர் குதறினர் மக்கள். குதறப்பட்டவர் கண்களில் நின்றும் கண்ணீர் அல்ல கருந்தீயே வழிந்தது. ஒளியை காணும் பேய்களே பெருகின. இருட்டின் மதையோ கொடிது கொடிது, அதை உணராதிருப்பது அதைவிட கொடிது. இருட்டுக்குள்ளே ஒடுங்கி இருண்டு
இந்த இருட்டை கிழிக்கும் கைகள் எங்கே உள்ளன தோழரே? இந்த இருட்டை கிழிக்கும் கைகள் உங்கள் கைகளில் உள்ளன தோழரே. இந்த இருட்டை கிழிக்கும் கைகள் உங்கள் கைகளாய் உள்ளன தோழரே. பேய்கள் பிரித்ததை நாங்கள் தைத்திட, பேய்கள் எரித்ததை நாங்கள் அணைத்திட இந்த இருள் மெல்ல கிழியுமா? பேய்கள் விழித்ததை நாங்கள் தைத்திட, பேய்கள் எரித்ததை நாங்கள் அணைத்திட இந்த இருள் மெல்ல கிழியுமா? கிழியும் என்றால் கிழிக்க தொடங்குவோம். கிழக்கு மட்டுமா சிவப்பாய் விடியும்? எல்லா திசைகளும் சிவப்பாய் விடியும். எந்த இருட்டும் சிவப்பாய் விடியுமா? எந்த இருட்டும் சிவப்பாய் விடியுமா? விடியும் என்றால் சிவக்க தொடங்குவோம்.